சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு சிம்பிள் வெஜ் லன்ச் மெனுங்க. எஸ், அப்பள கூட்டு, அதுக்கு தொட்டுக்க கத்திரிக்காய் கறிங்க. இதுதான் செய்ய போகிறேன். இப்போ ஒரு 1/2 கிலோ இருக்குங்க கத்திரிக்காய். அதை நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த அப்பள கூட்டுக்கு 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் குக்கிங் வாட்டர் சேர்த்து ஊற வைங்க. இந்த மாதிரி 1 பாட்டாக குக்கர்லேயே பண்ணலாம், இல்லை தனியாக வேக வச்சும் பண்ணலாம். நான் 1 பாட்டாக பண்ணுறேன். அதனால் இந்த பருப்பை கழுவி இந்த குக்கர்லேயே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு, இப்போ இந்த பருப்போட ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் 2, மீடியம் சைஸாக இருந்தால் 3 தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், குழம்புத்தூள் அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து, உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூனுங்க. உப்பை பாதி அளவு சேருங்க. ஏன்னா அப்பள கூட்டுங்கும் போது அப்பளத்துலேயும் உப்பு இருக்கும். நீங்கள் உப்பை ஜாஸ்தி சேர்த்துட்டிங்கன்னா கூட்டு அப்புறம் சாப்பிட முடியாமல் போயிடுங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்பளத்தெல்லாம் சேர்த்துட்டு அப்புறமா நம்ம உப்பு பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு 2-3 விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது எப்படி கூட்டு நம்ம ரெடி பண்ணுறதுங்கிறத நான் அடுத்த ஸ்டெப்பு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த சிம்பிள் வெஜ் லன்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரசம், தக்காளி பருப்பு ரசம். அதை நான் ஏற்கனவே வச்சுட்டேன். ரசம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்றைக்கி தக்காளி ரசம், அப்பள கூட்டு, கத்திரிக்காய் கறிங்க. அவ்வளோதான். நான் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் சர்வ் பண்ணுறேங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூட்டில் இன்னும் ஒரு 2 இன்க்ரீடியன்ட்ஸு சேர்க்கணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு 2 பச்சை மிளகாயும், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீங்கள் பொடியாக நறுக்கி போட்டாலும் சரி, இல்லை சாப்பரில் நறுக்கி போட்டாலும் சரி, இதோடு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கங்க, இந்த அப்பள கூட்டுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கூட்டெல்லாம் தாளிங்க, நல்லாயிருக்கும். அதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடிக்க விட்டுருக்கேன். கடுகு வெடித்தது 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அது போட்டுட்டு, கருவேப்பிலையை போட்டுட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பூங்க மிக்சியில் விப்பர் மோடில் விட்டு எடுத்து அந்த தேங்காய் பூவையும் இதோட சேர்த்து ஒரு வதக்கி இந்த பாருங்கள் கூட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே இதோடு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் இறக்க போகிற நேரத்தில் இந்த பாருங்கள் அப்பளத்தை ஏற்கனவே நான் பொரித்து வச்சுருக்கேன் நமுத்து போகாமல் இருக்கிறதுக்கு. இது 2 நான் அப்பளம் ஒரு 4 அப்பளம் பொரிச்சிருக்கேன். போதுங்க. ரொம்ப போட்டிங்கன்னா அப்படியே ஊறி போய் பொத்தன்னு ஒரு மாதிரி வெறும் அப்பளமாகவே தான் இருக்கும். நமக்கு அந்த கூட்டோட டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாயிடும். அதனால் 4 அப்பளத்தை பொரித்து இதை கொஞ்சம் தூளாக்கி இந்த கூட்டோட சேர்த்துட்டு அப்படியே ஒரு வதக்கி இறக்கிட வேண்டியதுதாங்க. இப்போ நான் அதெல்லாம் சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் மோர் ஓவர், இந்த கூட்டெல்லாம் நம்ம தாளித்து ரெடி பண்ணி நம்ம சாப்பிட போகிற நேரத்தில் கொஞ்சம் இறுகி போன மாதிரி இருந்ததுன்னா, நல்லா வெந்நீரை கொதிக்க வச்சு, நம்ம கண் திட்டம்தான் எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை, பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க, நல்லா கொதிக்க வச்சு வெந்நீரை சேர்த்து கூட்டோட கன்சிஸ்டன்சியை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு சாதத்தில் போட்டு சாப்பிடுங்கங்க. ஓகே, நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சர்வ் பண்ணுறேன். நான் இப்போ பாருங்கங்க, எல்லாம் நான் தாளிச்சிட்டேன். ஒரு 1/4 கப்பு தேங்காய் பூவையும் அதோடய சேர்த்து தாளிச்சிட்டேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதெல்லாம் தேங்காய் எண்ணெயோடு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து தாளிச்சிட்டு இந்த தேங்காய் பூவையும் சேர்த்து வதக்கிட்டு இந்த வேக வச்ச இந்த கடலைப்பருப்பை
இதோட சேர்த்துருக்கேங்க. கெட்டியாக இருந்தது. நான் ஒரு டம்ளர் வெந்நீரை கொதிக்க வச்சு இதோட சேர்த்துருக்கேங்க. உப்பு பாதி உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்பளம் சேர்த்தா அப்பளத்துலேயும் உப்பு இருக்கிறதுனால உப்பு ரொம்ப கரிச்சு போயிடும். சாப்பிடும்போது பத்தலைன்னா உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க நம்ம. ஸோ அப்பள கூட்டு ரெடிங்க. ஓகே, பாருங்க செமையாக இருக்குங்க கூட்டு, ஜம்முன்னு. நல்ல ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்பளத்தை சேர்த்துருங்க. அப்பளம் வந்துங்க ரொம்ப பெரிய அப்பளமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. மீடியம் சைஸ் அப்பளம் வாங்கி கொஞ்சம் ரெட்டிஷாக வர மாதிரி பொரிச்சுக்கோங்க. பொரித்து அதை நீங்கள் தூள் பண்ணி இதோட சேர்த்துருங்கங்க. நான் அப்பளத்தை சேர்க்கும்போது உங்களுக்கு காமிச்சிட்டு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கங்க, அப்பளக்கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த அப்பளம் பொரிச்சதை உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே இந்த கூட்டில் சேர்த்துட வேண்டியதாங்க. சேர்த்துட்டு நல்லா இதுமாரி கரண்டியால் கூட்டோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே விருப்பப்பட்டால் ஒரு டீஸ்பூன் நெய் இதிலே அப்படியே ஊற்றி கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணி அப்படியே மூடி வச்சுருங்கங்க. ஓகே, எப்படிங்க நல்லா ஜம்முன்னு அம்சமான அப்பளக்கூட்டு ரெடிங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா. இப்போ நீ மத்தியானம் சாதத்தோடையோ இல்லை சைடிஷ்ஷாவோ வச்சு சாப்பிட வேண்டியதாங்க. அப்படியே புகை பறக்குது. இப்போ இந்த கத்திரிக்காய் மிளகு கறிக்கிங்க மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மிக்சியில் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாகவும் அரைக்கலாம், இல்லை இந்த மாதிரி பொடியாகவும் நீங்கள் பொடிச்சு வச்சுக்கலாங்க. நீங்கள் அதே மாதிரி இந்த கத்திரிக்காய்க்கு ஒரு 10 பூண்டுங்க, 10 பூண்டு பல், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை அப்படியே மிக்சியில் விப்பர் மோடில் விட்டு அப்படியே இதை அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் மிளகு கறி தாளிக்க ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் கடுகு வெடிக்க விட்டுருக்கேன். ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் சேர்த்து செவந்ததும் உங்களுக்கு இந்த சோம்பு டேஸ்ட்டு பிடிக்குன்னா ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஒன்று ஒன்றா எல்லாம் ஆட் பண்ணி வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு தண்ணியை தெளித்து கத்திரிக்காயும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் பூவை சேர்த்து இறக்கிடுங்க. நான் அடுத்தடுத்து ஸ்டெப்பு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கங்க, எல்லாம் சேர்த்துட்டேன், சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதை வந்து கத்திரிக்காயை இப்போ இதோட நான் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு தண்ணி சேர்த்து இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு நல்லா ஒரு மூடியை போட்டு நல்லா கத்திரிக்காயை வேக விடுங்கங்க. ஒரு கத்திரிக்காயை எடுத்து பாருங்கள் நல்லா வெந்திருக்கான்னுட்டு. வெந்திருந்ததுன்னா அப்படியே தேங்காய் பூவை சேர்த்து ஒரு வதக்கி இறக்கிட வேண்டியதாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி கூட்டுக்கு, சாம்பார் சாதத்துக்கு, வெரைட்டி மீல்ஸுக்கு, தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதம், நல்ல குழைய ரசம் சாதத்தை பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி இந்த கத்திரிக்காய் மிளகு கறியெல்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அடாடாடாடா அன்பிலீவபிள் டேஸ்ட்டுங்க இதெல்லாம். நம்ம வீட்டிலங்க நம்ம அம்மா பாட்டி எல்லாரும் கையில் கிடைக்கிற காய்கறிகளை வச்சு எவ்வளோ சூப்பராக சமைச்சிருக்காங்க பாருங்கள். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ பாருங்கங்க, நல்லா சூப்பராக ஜம்முன்னு கத்திரிக்காய் மிளகு கறி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் கடைசியாக தேங்காய் பூவையும் சேர்த்து ஒரு வதக்கிட்டேன்.
இப்போ அந்த பெப்பர் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க, செம்மையா தின்னுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நல்லா நீங்கள் இதை கூட சாதத்தில் போட்டு சூடாக நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க. செரிமானம் ஆகும், அவ்வளோ நல்லதுங்க. அது இந்த புள்ளத்தாச்சியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த மிளகு கறி நல்லா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல செரிமானம் ஆகும். இந்த வயிற்றுலலாம் அந்த காலத்துலலாம் கரப்பான்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது, அழிச்சிட்டாங்க அந்த வியாதியெல்லாம். இந்த கரப்பானுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த மிளகெல்லாம் சேர்த்து, கத்திரிக்காய் சேர்த்து, பூண்டு சேர்த்து எல்லாம் சேர்த்து பண்ணி கொடுக்குற அந்த உணவு அவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்கங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் தனியாக டேபிளில் வச்சு உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேங்க. அருமையான, சூப்பரான, ரொம்ப சிம்பிளான, ட்ரெடிஷ்னலான, டேஸ்ட் அண்ட் ஃபென்டாஸ்டிக், அன்பிலீவபிள் ரெசிபிங்க இது. வெஜ் பிரியர்கள், வெஜ்ஜு சாப்பிட்றவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷலான லஞ்சை நீங்கள் ரெடி பண்ணி மத்தியானத்தில் நீங்கள் சாப்பிடுங்க. செம்மையாக இருக்குங்க. நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கங்க, எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் மெனு அப்பளக்கூட்டு, கத்திரிக்காய் மிளகு கறி, சாதம், தக்காளி பருப்பு ரசம், நெய், மோர், அப்பளம். இதாங்க. ஓகேவா எங்கள் வீட்டு மெனு இன்றைக்கி எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் இதை தரோவாக செக் பண்ணிக்கிட்டு என்னோடய மெத்தடில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த அப்பளக்கூட்டையும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இந்த மிளகு கறியும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா. ரேவதி அம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைட்னஸ். உங்களுடைய மெனுவை பார்த்து தான் இந்த லஞ்ச் மெனு நான் தயார் பண்ணேன். சூப்பராக வந்திருக்குமா. தேங்க்ஸ். இந்த வீடியோவை நீங்களாம் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டிங்களான்னு எனக்கு தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் கண்ணில் கண்டிப்பாக இந்த வீடியோ தென்படும்ன்ற நம்பிக்கையில் இதை நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் அ மில்லியன்மா. உங்களுடைய சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் என் சேனல் நல்ல க்ரோத் ஆகுங்க. உங்களுடைய ஆதரவு என்னுடைய வளர்ச்சி, மகிழ்ச்சிங்க. ஹேவ் இட் எம்மி. see you next. bye. ஒன்ஸ் அகைன் சொல்லிடுறேன். சாதம், அப்பளக்கூட்டு, கத்திரிக்காய் மிளகு கறி, தக்காளி பருப்பு ரசம், நெய், மோர், அப்பளம். ஓகே, பாய்.